அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். அரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கான ஃபேஸ் 4ஓட கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னைக்கு நடைபெறும், யார் யாருக்கு, ஏன்னா சிவில் முடிஞ்சிருச்சு, எலக்ட்ரிக்கல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் மிச்ச ஆர்ட்ஸ் டிகிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன சார் இருக்கு, யார் யாருக்கு நடக்க போகுது அப்படின்ற நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு உண்டான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம டெலகிராம்ல போட்டாச்சு, வீடியோ போடுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகுது. அதனாலதான் உடனுக்குடன் அப்டேட்டுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ யார் யாருக்கு எப்போ நடைபெறும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்குமே இல்லைங்க, ரொம்ப முக்கியமானதுதான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் போஸ்ட் தான் உங்களுக்கு என்னது இன்னும் பெண்டிங்ல இருந்தது. அதுலதான் ஃபேஸ் 4ஓட பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபோர்மேன் மரைன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மெக்கானிக்கல் 3 விதமான போஸ்ட் கோடோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னைக்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/6/2025. ஆல்ரெடி டிப்ளமோ ஐடிஐக்கு போட்டிருந்தாங்க 12/6/2025. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17/6/2025 போட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வந்து யார் யாருக்கு அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல போய் பாருங்க. ஸோ இவங்க எல்லாம் செலக்ட் ஆனவங்க நம்பர், இவங்க எல்லாம் என்னது செலக்ட் ஆனவங்க நம்பர். ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னா எல்லாத்துலயுமே நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நடைமுறைகளை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. கமிஷன் வெப்சைட், அதாவது டிஎன்பிசி வெப்சைட் மூலயமாக தான் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரோ இமெயில் ஐடிக்கோ உங்களுக்கு மெசேஜ் வரும். போஸ்ட் வழியா உங்களுக்கு வராது, மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மெமரண்டம் அனுப்புவாங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி மெமரண்டத்தை பார்த்துக்கணும். சப்போஸ் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு சொன்ன டைம்ல நீங்க போகலைன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எலெக்ஷனுக்கு நீங்க போக முடியாது. அடுத்து முக்கியமா என்னென்ன சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணிக்கிறோம், கண்டிப்பா அதோட ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அந்த ஒரிஜினல் சர்டிபிகேட் வச்சுதான் நீங்க கரெக்டா இருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஏதாச்சும் தப்பா இருந்துன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ரைட்டா? ஓகே. ஸோ அதே மாதிரி முக்கியமா என்ன பாயிண்ட் சொல்லுவாங்கன்னா, இந்த 5வது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த லிஸ்ட்ல கூப்பிடுற எல்லாத்துக்குமே நம்ம போஸ்டிங் தருவோம் அப்படின்றது கண்டிப்பா உறுதி கிடையாது அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. உங்களோட கேட்டகிரி வைஸோ இல்ல கம்யூனிட்டி வைஸோ உங்களோட ரேங்க் ஆர்டர் வைஸோ என்ன ரேங்கோ அந்த பொசிஷனுக்கு தகுந்தாப்புல தான் வேகன்சி எடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தடவை டிபார்ட்மெண்டோ போர்டோ எதை நீங்க சூஸ் பண்ணிட்டாலும் அதை வந்து கண்டிப்பா மாத்தி தர மாட்டாங்க அப்படின்றதான் 6வது பாயிண்ட். சரியா? சோ மேல இருக்கிற கண்டிப்பா லிஸ்ட்ல இருக்கிற என்னது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர்லி ப்ரொவிஷனல் பேஸ். எந்த லெவலுக்கு நீங்க டாப் ஆஃப் த லெவல்ல எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்களே தவிர மற்ற எந்தவித இதுவும் இருக்காது அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா candidates who had appeared for written examination whose register numbers are not found in the abolished. அதாவது நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு லிஸ்ட்ல இந்த நம்பர் வரலன்னா அப்படின்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த இதை பாக்குறீங்களோ தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு ஓரளவுக்கு எல்லாமே நான் என்ட்ரி போஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து டிப்ளமோ கவுன்சிலிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு உண்டான அப்டேட்டும் தொடர்ந்து வரும். தொடர்ந்து அப்டேட்டுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நான் என்ட்ரி போஸ்ட், என்ட்ரி போஸ்ட் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்மளோட வெப்சைட்டை போய் பாருங்க. அதுக்கு உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சாம்பிள் கண்டிப்பா பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, வாங்குங்க. தேங்க்யூ சார்.